ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் விலாக். இன்றைக்கி கார்டனிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழா நெல்லி இந்த செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் சூப் போடுறதுக்காக. இதில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கீரை எந்த காய்கறி செடியாக இருக்கட்டும் நம்ம சீட்ஸ் போட்டு நம்ம முளைக்க வைப்போம். ஆனால் இந்த சீட்ஸே போடாமலே தானாகவே பார்த்திங்கன்னா நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு செடினா இந்த கீழாநெல்லி செடி தான். இந்த கீழாநெல்லி செடி பார்த்திங்கன்னா தானாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரோ பேக்லலாம் எல்லா க்ரோ பேக்லேயுமே பார்க்கலாம். அந்த செடி சும்மா நம்ம நடப்பாதையில் தோப்பு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த கீழாநெல்லி செடி நிறைய வளர்ந்துட்டுருக்கும். இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இதை நம்ம உணவாக எடுத்துக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லது. மெயினாக இந்த கீழாநெல்லி செடி பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துறதுக்கு உதவுது. இதை கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க, கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க. இந்த இலைகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை கீழா நெல்லின்னு சொல்கிறோம். இலைகளுக்கு கீழே பார்த்திங்கன்னா அழகாக வரிசையாக குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதை எடுத்து சாப்பிடும்போது கூட ஒரு புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். நெல்லிக்காயெல்லாம் மோஸ்ட்லி புளிப்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த கீழா நெல்லியோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி விரிஞ்சு இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி தொட்டால் சுருங்கி அந்த இலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரி சுருங்கி போய் தான் இருக்கும் இந்த இலையெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இலை முதல் தண்டு வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. கீழாநெல்லி செடினாலே நம்ம மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை செடின்னு தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இது கண்ணுக்குமே ரொம்ப நல்லது. நம்ம இதை உணவாக எடுத்துகிட்டு வரும்போது சிறுநீரக கோளாறுகள் பிரச்சனை, கல்லீரல், மண்ணீரல் இந்த மாதிரி அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இதை நம்ம உணவாக எடுத்துகிட்டு வரும்போது. இதை உணவாக என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சூப் போடுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். நம்ம அதை காய்ச்சி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும்போது அதில் ஒரு சத்து கிடச்சிட்டு இருக்கோம் நமக்கு உடம்புல. அது மட்டும் இல்லை, இதை நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இது கூட தயிர் சேர்த்து அல்லது மோர் சேர்த்து நம்ம அடித்து நல்லா ஜூஸாகவும் நம்ம வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம். நம்ம வயிற்றில் இருக்கிற பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் பயன்படுத்தி தான் ஹாஸ்பிட்டல் போகாமலே வீட்டிலேருந்து நோய்களை குணப்படுத்தியிருந்தாங்க. இந்த கீழாநெல்லி செடியிலையுமே பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தொல்லை இருக்கும். என்னோடய இதில் பார்த்திங்கன்னா நிறைய செடி நல்லா செழிப்பாக தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. மாவு பூச்சி தொல்லை இருந்து அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அப்படியே இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் இருந்து அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை நான் எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுக்கலை, அது வேரோடையே நான் பிடுங்கி எடுத்துட்டேன். ஏன்னா வேர்லேயுமே நமக்கு சத்து அதிகமாக இருக்கிறனால அதில் இருக்கிற மண் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம பாத்திரத்தில் போட்டு அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா 2-3 சின்ன வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 கப்பு தண்ணி வைக்கிறீங்கன்னா 2 கப்பு தண்ணி வர அளவுக்கு கொதிக்க விட்டு நம்ம சூடு ஆறினதும் நம்ம வடிகட்டி அந்த தண்ணி குடிச்சிட்டு வரலாம். கசக்க தான் செய்யும், அது கசக்குந்தாலும் அது உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி நம்ம குடிக்கும்போது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீழாநெல்லி செடி பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.